ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிராஜ் அண்ட் லவ்லி ஃபேமிலி. முதல்ல எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவிராஜ் அண்ட் லவ்லி ஃபேமிலி அப்படின்றத நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலில் ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்கிறோம். உங்களுக்கு இன்னும் என்ன வித்தியாசமான வீடியோஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். Happy New Year to all. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேவிராஜ் அண்ட் லவ்லி ஃபேமிலி. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸும் ரொம்ப ஜாலியாக இருந்தது, நியூ இயர் செம்ம ஜாலியாக இருந்தது. இது வந்து நாங்கள் கிறிஸ்மஸில் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் போயிருந்தோம். எங்களோட பெருமாள் இருக்கார் எல்லாவரத்தம்மன் கோவிலில். இது வந்து பிரம்மசக்தி அம்மன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எங்களோட குலதெய்வம் வந்து பெருமாளும் ஐயனாரும். ஸோ இது வந்து நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து மதியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தது. ஸோ சாமியெல்லாம் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து சிஎஸ்ஐ சர்ச் பவுல் சர்ச்சில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கனால அங்கே சில டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்தது. குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதை ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அங்கே வந்து டிஃபனும் ரெடி பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. இதில் வந்து தச்சியும் தனுஷாவும் டான்ஸ் ஆடுறாங்க. எங்கே இருக்காங்க கண்டுபிடிங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒன்று கிரேப்ஸ், இன்னொன்று பனானா. எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அப்படி இந்த டான்ஸும் செம்மையாக இருந்துச்சு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு. சூப்பராக இருந்தது, செம்ம ஃபன்னாக ஜாலியாகவும் இருந்தது. அவங்க மேம் தான் அந்த பாட்டை பாடினாங்க. ஸோ செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் இந்தமாதிரி டான்ஸ் ஆட ஒரு ஆசை. அதனால் யாரும் ஆட விட மாட்டாங்க. ஏன்னா 5th வரைக்கும் தான் ஆட விடுவாங்களாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் முடியும். போய் ஆடவா முடியும்? ஓவராக பேசாதடி, குரங்கு காடி துப்புதுன்றது எனக்கு இங்கே வரைக்கும் நல்லா கேட்குது. சரி, குரங்கு தானே, பரவாயில்ல, இருக்கட்டும். இதான் எங்கள் டான்ஸியா. நெக்ஸ்ட்டு தச்சி வருவா பாருங்கள். ஸோ 2 பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டாங்க. இன்னும் நிறைய டான்ஸஸ் இருந்தது, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ திஸ். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது பாருங்கள். உங்களுக்கு இதை பார்க்க நிறைய டான்ஸஸ் இருந்துச்சு. நான் இவ்வளோ தான் போட முடிஞ்சிச்சு. இந்த குட்டி பாப்பாவும் டான்ஸ் ஆடினா சூப்பராக இருந்தா. ஸோ அவள் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு போய் ஒரு டின்னர் வெளுத்து கட்டிட்டோம். இவன் நைட்டு டின்னர் சர்ச்சில்னு சொன்னால் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். எப்போது நியூ இயர் அன்றைக்கி. வீடியோவை பார்த்துட்டு எங்கள் அம்மா, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க காய்ஸ். ஸோ இந்த தூத்துக்குடி போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக வாங்கிட்டு நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு நியூ இயருக்கு நாள் வந்து எங்கள் மாமா வந்து மொட்டை அடித்தாங்க, ராஜா மாமா. ஸோ அதனால் அர்ஜுனை காத்த ஐயனார் கோவிலுக்கும் போயிட்டு அப்படியே அங்கே 2-3 செல்ஃபியை போட்டுட்டு வந்தோம். செம்மையாக தான் இருந்தது அங்கே போனதுக்கும். இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த மொட்டராஜன் கொஞ்சம் பாருங்கள், பார்க்க எப்படி இருக்காருன்னு பாருங்கள். எங்கள் மாமா ஒரு சரியான காமெடி பீஸ். அதனால் இப்படி ஒரு காமெடியான ஒரு மீமை தூக்கி போட்டேன். பார்த்திங்கன்னா என் மண்டையில் கொம்பு வச்சிட்டே இருந்தாங்க. அதனால் என் மண்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஐயோ, எனக்கே நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தது எங்கள் மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கோயில்லையும் சாப்பிட்டாச்சு. அங்கே வந்து சாம்பார், சேனைக்கிழங்கு, மயக்கமா, அப்புறம் கோஸு, சாப்பாடு, மோர், ரசம், அப்போல்லாம் நிறையா லிஸ்ட்டு இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ. செல்வ மாமா, ராஜா மாமா, அம்மா, ஆச்சி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங்லாம் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குட்டீஸ்லாம் சேர்ந்து
பாப்பா வந்து ஒரு செல்ஃபி எடுத்தா. செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து கேக் பண்ண ரெடி ஆகிட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு ஸ்பெஷலான நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். ஸோ நியூ இயர்னாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம ஜாலி. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இடையில் வெந்துட்டுருக்க ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கடையில் நம்ம பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது ஏதோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. என்னது? வாவ், பாருங்க. கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணணும்னு குழந்தை ரொம்ப நேரமாக இது பண்ணுறாங்க. ஃபைனல் கன்சிஸ்டன்சி வரும்போது பார்ப்போம். சரியா? ஓகே, எந்த அளவுக்கு வருது கேக்கு அப்படின்றது இன்றைக்கி பெரிய ஒரு விஷயம். இந்த நியூ இயருக்கு எப்படி இருக்குது? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நியூ இயர் அன்றைக்கி திட்டுவாங்க போகிறோமா? இல்லை, நாங்கள் ஹாப்பியாக வந்து இதாக போகிறோமான்றது. எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு கேக்காகவே வாங்கி தரேன், இந்த மாதிரி அனாவசிய வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அனுப்பிட்டு செய்வோம்னு சொல்லுவோம். என்னவா? ஆமாம், சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, செரி சிரப் தயார் பண்ணோம். செரி வந்து என்கிட்ட இல்லை, எங்கள் இந்த ஊர்லேயே ஃபஸ்ட் செடி இல்லை. ஸோ செரி சிரப் இல்லாததுனால எனக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிச்சு. டியூட்டி ஃப்ரூட்டினா இந்த மாதிரி இருக்குமே பாக்ஸில், ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக. அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து சர்க்கரை போட்டு அதில் கொஞ்சம் நல்லா சர்க்கரை போட்டு டியூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பால் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கிறதவே பார்க்கலாம். கொஞ்சம் கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? இது வந்து ஜலிக்கிறம்மா. என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? வந்து மைதா வந்து இந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொக்கோ பவுடரையும் சேர்ந்து நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொக்கோ பவுடர் எவ்வளோ போட்டிங்க? கொக்கோ பவுடர் அதில் ஒரு இது பங்கு இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதை வடிகட்டிடுறீங்களா? இது மாதிரி ஜலிச்சுக்கிறேன் நான். ஸோ இதை ஜலிக்கும் போதே ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் வருதுல்ல? பண்ணுறோம். சுகர் இப்போ வந்து நம்ம சுகர் போட போகிறாங்க. ஸோ சுகர் போடுமா? இது பவுடர்டு சுகர். அப்படி உங்கள்கிட்ட சுகர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம். சுகர் வந்து நம்ம நல்லா 2 கப் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சுகர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சுகரை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதையும் நல்லா ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்க? ஸோ இது என்னது? பேக்கிங் பவுடரு. பேக்கிங் சோடாவா? பேக்கிங் சோடா போட்டாச்சு. அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு? இந்த கப் ஃபுல்லாக? இந்த கப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, 1 கப் ஆயிலை வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ ஆயில் எதுக்காக போடுறோம்? பியூர் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பேக் ஆகுமா? இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கிடச்சிச்சின்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது என்னது? சோடா உப்பு, சமையல் சோடா. சமையல் சோடா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இல்லை பால் ஊற்றி 3 முட்டை சேர்த்துருக்கோம். வீடியோ எடுக்க மாட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். கொஞ்சம் பால் சேர்த்து செய்யணும். இந்த மாதிரி இருக்கும் பீக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. பேட்டர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பாருங்கள். இப்படி இந்த மாதிரி பீக்ஸ் வருது பார்த்தீங்க. அதை வந்து நம்ம அப்படி போடும்போது என்ன கோலம் போட்டாலும் நம்மளால் அப்படியே நிற்கும். உடனே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் வந்து அந்த மாதிரி கோலம் தெரியும். இதுதான் கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்களா? நான் போடுறது வந்து எல்லாமே தெரிஞ்சு பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. மில்க்கு விப்பிங் க்ரீம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து இந்தமாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருப்பீங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட வந்து கேக் பவுல் இருந்தால் நீங்கள் கேக் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கேக் பவுல் இருக்குது, நான் வாங்கினேன். ஸோ கேக் பவுல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடிகனமான ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நெய்யை வந்து தடவிக்கோங்க நல்லா. கேக் பவுல் எப்படி இருக்கும்னு சில பேருக்கு தெரியாது. கேக் பவுல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கேக் மோல்டுன்னு அதிலே போட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அடிகனமாக கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சொல்ல வச்சு. ஸோ இப்போ பேட்டரி ஊற்ற போகிறோம். கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ இது எப்படி வேக வைக்க போகிறோன்றது சுத்தமாக புரியல. என்னடா திடீர்னு ஒளி ஓட்டனா ஃப்ளாஷ் போட்டிருக்கேன். குட்டி கேக்காக தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, போதும் நமக்கு. இது இன்னொன்று வேணும் தேவைப்படும்னு சொல்லுவீங்க. செட் பண்ணிட்டோம். ஒன்று போல் வரணுன்றதுக்காக நல்லா வரும்னு நினைக்கிறோம். இன்னும் கரண்ட்டு போயிடுச்சு கரெக்டாக. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியே கேக் பேட்டர் ரெடியாகி கரண்ட்டும் வந்தாச்சு, வச்சாச்சுங்க. வச்சு கேக்கும் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் அந்த சொதப்பல் சீன்ஸை பாருங்கள், எவ்வளோ நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போச்சுன்னு. எங்கள் பாப்பா என்ன பண்ணால் நல்லா சாக்லேட்டை நல்லா திருவி நல்லா வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் 2 வேறு இருக்குதுன்னு சொல்லி அதையும் வேறு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே பக்காவாக வந்துச்சு. கேக்கும் நல்லா சூப்பராக வந்துச்சு. அப்புறம் என்ன சொதப்பல் சீன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு. என் பாப்பா விப்பிங் க்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாருங்கள். ஆக்சுவலி இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. என்ன சொதப்பல் சீன்னா, அதாவது கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் கவுத்தா அதுவாக வந்துட்டு போகுது. என் பொண்ணோட ஆர்வ கோளாறு இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்னை சாவடிச்சிட்டா. இதை பாருங்க, எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆர்வ கோளாறு தாங்கலையா, தலைகீழாக கவுத்துறேன்னு கவுத்தி கேக்கு 2ஆக போயிடுச்சு. 2 டயர் கேக் பண்ணலான்னு பார்த்தா அது கொலாஞ்சிட்டு களி கேக் ஆகிடுச்சிங்க. இதுதான் நடந்த பெரிய சொதப்பல். இப்போ பாருங்க கவுத்துறோம். அதான் தலைகீழ போட்டு தட்ட சொன்னாங்க. ஃபைனலாக சரி ஒரு இது வந்து பேஸ் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லி ஏதோ நாங்கள் பூசி கீசி மொழுவி டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டுக்கிட்டு இந்த சிறப்பு கிரப்பு எல்லாம் போட்டு கடைசியாக எங்களுக்கு இப்படி தாங்க கேக்கு கிடச்சிச்சு. களி உருண்டை, அதாவது பொங்கலுக்கு முன்னாடி செய்த களி உருண்டையாக கிடச்சிச்சு. சரி அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு பூரியை போட்டுட்டு திருப்பி அதுக்கு ஒரு கிரேவியை போட்டு நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு அதையும் கேக்குன்னு சொல்லி நாங்கள் கட் பண்ண வீடியோவை போடலை, அவமானப்படுத்த விரும்பலை. அதனால் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு போகும்போது அப்போவும் நாங்கள் சும்மா விடுவோமா, ரீல்ஸை போட்டு தாக்கிட மாட்டோமா. அதனால் ஃபேமிலியாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு என் பொண்ணை தனியாக நிற்க விட்டு ஒரு 4-5 செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் ரீலை போட்டுட்டு திருப்பி ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட். வரும்போதே மேடம் அங்கே ஒரு யானையை பார்த்துட்டாங்க. யானைன்னா இவ்வளோக்கு 8 மைல் தூரம். ஆனால் மேடம் என்ன பண்ணுறாங்க, யானை கூட ஒரு ஆடும். அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டத்தை பாருங்கள், வேறு லெவல் ஆட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை போய் கும்பிட போனோம். அன்றைக்கி வந்து சாமியை வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய மழை தண்ணிங்க உள்ளே போயிடுச்சு பால் குளத்தில். அப்படி மீறிய சாமியை வெளியில் எடுத்து வச்சு ரொம்ப அலங்காரங்கள் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. இதான் குபுரி, நிவேதாவோட குபுரி. ஆக்சுவலி குபுரிக்கு திடீர்னு உயிர் வந்து என்ன ஆகுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் டர்ரு யானைன்னா, அவர் மூஞ்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் குறுன்னு பாருங்கள், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ என் பொண்ணு அந்த பல்ல வேற காட்டிட்டு 2 பேரும் செல்ஃபி. அப்புறம் ஒரே அடம் பிடிச்சி என்ன இன்னைக்கு எங்கேயா கூட்டிகிட்டே போகணும் அடம் பண்ணா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மணப்பாட்டு பீச்சுக்கு போனோம். போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஓலை இலை குளியல், பிரியாணி ஓடுறது போடுறது, அப்புறம் எங்க வீட்டுக்காரு பிரசிடென்ட் வந்து
சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரைஸு மட்டன் குழம்பு இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். மட்டன் ஃபிஷ் பொரியலும் நான் தான் பண்ணியிருந்தேன், வாழை இலை வறுவல். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு சீ ஃபிஷ்ஷுன்னு சொல்ல நம்ம வந்தோம்மா. ஜாலியாக சீ சாப்பிட்டு ஃபிஷ் இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம். எங்களை சுற்றி சுற்றி 4 பைரவர் வேற சுற்றிக்கிட்டே இருந்தார். இன்னும் ஒரு மீன் தான் பைரவரா இருக்கு, யாருக்கு எங்களுக்கா இல்லை மீனா இல்லை சோறான்னு ஒரே போட்டி தான். உங்களுக்கு மீன் வேற லெவலில் இருந்துச்சு. சுற்றி சுற்றி இருக்கிற பைரவருக்குலாம் வச்சுட்டு யாருமே மீன் வேற இது வந்து பலாருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட கொடுமையாக வந்தது. அவன் தான் கார் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தான். ஏன்னா லாங் டிரைவ்ன்றதுனால நாங்கள் தனியாக இது பண்ணலை. சரி இப்போ நாங்கள் குளிக்க ரெடி ஆகிட்டோம். வாங்க ஃபேமிலியாக போய் குளிக்கலாம். ஏய் ஊ ஜாலி. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்காரு எங்கடா வா உன்னை ஆழ்கடலில் இருந்து கேக் கொடுத்து போகிறாமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. எங்கள் 2 பேரையும் இழுத்துட்டு போய் நடுக்கடலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். பார்த்தாரு இருந்தாலும் நான் என் பொண்ணை அவர் முடிவு போட்டுட்டு அவர் முதல்லன்னு சொல்லி பொண்ணை தலைக்குள்ள குப்பரை இழுத்துட்டு போயிட்டு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இல்லை இது சரி வராது, நம்ம முக்கிய அதை சாவடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நம்ம உஷாராயிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், எஸ்கேப் போயிடுவோம்னா இப்போ பாருங்க பொண்ணை மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்டு இப்போ எஸ்கேப் போயிடும். ஆனால் என் பொண்ணு பாருங்க என்ன சாவடிக்கிறது எனக்கு திரும்பி இருக்கிறாரு. அதையும் நான் உடல்ல இருந்தாலும் அங்கே இருந்து ஒரு ஹாய் சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு எங்கள் வீட்டுக்காரு அப்படியே இந்த இதுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு இப்போ நிற்கிற கோலத்தை பாருங்க. ஆஹா என்னடா இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை போடணும்டா. அதனால வேற லெவலில் இருக்கிறான்னு அவரோட பேக் பர்ஸை காட்டிக்கிட்டு நிற்கிறாரு. செம காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னான ஒரு மூஞ்சை பாருங்க. எப்பவுமே குறுகுறுன்னு பார்க்குற மனுஷன் இந்த வாட்டி பலன்னு பார்த்தாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பையன் எப்போ பார்த்தாலும் கடலை போட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் வந்து கோபி வரும்னு ஏமாற்றி விட்டு சிங்கிள் டீயை மட்டும் தந்துக்கிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு காஃபி கடைக்கு போனேங்க. காஃபி கடையில் காஃபி மட்டும் தான் கொடுத்தாங்க. சரி நான் அது இது பண்ணிவிட்டு பாப்பாக்கு அவரோட ஒரு ஆப்பையை பார்த்தீங்க. அப்புறம் பேசுவோம். உங்களால் எப்படி தாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க வந்து க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவி ராஜன் லவ்லி ஃபேமிலி. எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லாருமே சும்மா பார்த்துட்டு அப்படி ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. அது இல்லாமல் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் டிவி ராஜன் மற்றும் நிவேதா ராஜன். பாய். See you, tata.